நம்மளோட வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது டிஷ் இருக்குல்ல, இதை வந்து 40 டிகிரி வச்சு ட்ராக் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ்பிரஸ் M7 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து ஆதவன் டிவி வந்துட்டு இருந்தது தான் இது. இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது டிபி ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 டிஷ்க்கு மேலே தான் ட்ரை பண்ண முடியும். அது கம்மியாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி இதோட கம்மியாக கிடைக்குதுன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம், சரிங்களா. பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராக் பண்ணியிருக்க அந்த சேனல் வந்து எத்தனை சேனல் வருது என்னன்றது ஒரு டைம் இது செக் பண்ணலாம், சரிங்களா. நம்ம சேனலில் பார்க்குற புது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா. பாருங்கள், இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக சொல்கிறது தான். நம்ம பாருங்கள், ஒயர் இப்போ டேரெக்டாக போட்டு அதில் செக் பண்ணுவோம், சரிங்களா. பாருங்கள், பார்த்துங்க, இதுதான் ஒயர், ஓகேங்களா. ஓகே, பாருங்கள், சரிங்களா. இதில் செக் பண்ணலாங்க. ஒரு டிபி பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவுட் ஆஃப் கவரேஜ் தான். எல்லாருக்கும் மினிமம் 6 அடியில் தான் கிடைக்குது, அது கம்மி கிடைக்கல. நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், 7 அடி டிஷ்ஷில் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. அதை இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் எத்தனை சேனல் வருதுன்னு சொல்லி. இனி காலத்தில் பார்த்தோன்னா நிறைய சேனல் இதில் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. பாருங்கள், பாருங்கள், சிக்னல் வந்து பார்த்திங்களா, தெரியுதுங்களா. பாருங்கள், நல்லா பளிச்சுனே தெரியும். சிக்னல் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 99% சிக்னலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 டிபி கிடைக்குதுண்ணா, 9.6 டிபி கிடைக்குது சிக்னலு. ஆனால் நமக்கு இங்கே வட தமிழ்நாட்டில் பரவாயில்ல, ஈஸியாக கிடைக்கிது, சரிங்களா. இந்த அளவுக்கு இருக்குது. இந்த 1 டிபி கிடச்சிருக்கு நமக்கு. அதே மாதிரி இந்த 1 டிபி சேனல் போய் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இனி காலத்தில் பார்த்தோன்னா இதே மாதிரி சேம் இன்னும் நிறைய டிபி கொடுத்து சேனல் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் சேனல் மட்டும் தான் இருந்தது, வேறு சேனலும் இருந்தது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சேனலும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே செட்டில் நிறைய சேனல் வர வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்க்கலாம். வாங்க, டிவியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் எத்தனை சேனல் வருது என்னென்னு பார்த்துருவோம், சரிங்களா. வாங்க, டிவியை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். டிஷ்ஷு பொசிஷன் இப்படி தான் பாருங்கள், எல்எம்பி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க, ஓகேங்களா. டிவியை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம், ஓகேங்களா. அப்போ எத்தனை சேனல் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த சேனல் வந்து ஒரு 4 அடியில் வருதான்னு அதையும் நான் செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் போடலாம், சரிங்களா. வாங்க பார்த்துடலாம். இப்போ 4 அடியில் வருதுன்றது பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து எத்தனை சேனல் வருதுன்னு ஒரு டைம் செக் பண்ணி காமிச்சிடுவோம், பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், சரிங்களா. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராம், எல்லாமே லிங்க் பாருங்கள், இந்த கீழே தரேன். இதில் ஏதாவது இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தாராளமாக இணைஞ்சு என்ன செய்யலாம், சரிங்களா. அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எது ஒரு டிஷ்ஷு சிக்னல் ட்ராக் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரி டிஷ்ஷுக்கு எது யூஸ் பண்ணோம், என்னென்ன கவரேஜ், எந்த மாதிரி டிஷ்ஷை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி எல்எம்பி யூஸ் பண்ணலாம், எப்படி கவரேஜ் நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத எல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், சரிங்களா. இந்த குரூப் வழியாகவே அதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தொழிலாக செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு இது உங்கள் ஓனாக நீங்கள் பண்ணிட்டாலும் சரி, சரிங்களா. உங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நிறைய சொல்லித்தரோம். சிக்னல் ட்ராக் பண்ணுறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி சேர்ந்துங்க, சரிங்களா. அவங்களோட லிங்க் பாருங்கள், கீழே அடியில் தரேன், நீங்கள் வேணால் சேர்ந்துங்க, சரிங்களா. உங்கள் டிவி செக் பண்ணி பார்த்துலாம், உங்களுக்கு எப்படி சேனல் வருதுன்றது அதையும் ஒரு டைம் பார்த்துலாம், சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தது இல்லையா, அந்த டிபி எல்லாமே டெலீட் பண்ணலாம், சரிங்களா. டெலீட் பண்ணிட்டு புதுசாக போட்டோம்னா இப்போது என்ன இருக்குன்றதை நமக்கு அது எல்லாமே வந்துடும், சரிங்களா. நீங்களும் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்க, சரியா. ஏன்னா எல்லா டிவி டெலீட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் புதுசாக போடும்போது இப்போ என்ன அப்டேட் இருக்கோ அதை மட்டும் நம்ம வரும், சரிங்களா. இப்போ பாருங்கள், உள்ளே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். அவரை இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ப்ளூ பட்டன் அமுத்துங்க. இது எல்லா ரிசீவரும் சேம் இதே மெத்தட் வரும். ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஸ்கேனிங் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து பிளைண்டு ஸ்கேன் கேட்கும். இப்போ இதுவும் தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு சொல்கிறது தான் இது பாருங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்களா, FTA ஒன்லின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல் மட்டும் வேணுமா இல்லை எல்லா சேனலும் வேணுமான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ சேனல் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா. இவ்வளோ தான், சிம்பிள் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மோடு கேட்கும். ஸ்கேனிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ப்ளஸ் ரேடியோன்னு கேட்கும். அதுவே மாற்றினீங்க அப்படின்னா ஒன்லி டிவி சேனல் மட்டும் அந்த மாதிரியும் வரும், சரிங்களா. இல்லை ரேடியோ சேனல் மட்டும் வேணும், இந்த மாதிரியும் பண்ணலாம், சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிவி அண்ட் ப்ளஸ் ரேடியோன்னு வச்சுங்க. அடுத்தது பிளைண்டு ஸ்கேனா, அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் ஸ்கேனா, அது அடுத்து அக்யூரேட் ஸ்கேன் அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் பிளைண்டு ஸ்கேன் போட்டுங்க. பிளைண்டு ஸ்கேன் போட்டு சர்ச் கொடுங்க.
சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த நெட்வொர்க்கில் எத்தனை சேனல் இருக்குன்றது நமக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இருந்த சேனல் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் சேனல் அந்த ஒரு டிவி கூட்டியிருக்காங்க. அது வந்து நம்ம அவுட் ஆஃப் கவரேஜ் மாதிரி, அதாவது மினிமம் 6 அடி டிசியில் மட்டும்தான் கிடைக்குது. அது கம்மி டிசியில் வரல. இருந்தாலும் இந்த வீடியோக்கு அடுத்து அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கிடைச்சிதுன்னா சப்போஸ் உங்களுக்கு அதையும் நான் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் 4 அடியில் கிடைச்சா கூட நான் அதை அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு வேணால் நீங்கள் எடுங்க. சரிங்களா? வேறு இந்த ஒரு டிபிலே நமக்கு வந்து ஒரு 24 சேனல் மேலே வந்திருக்கு ஒரு டிபிலே. சரிங்களா? அதாவது பழைய டிபி தான் 11637. சரிங்களா? அர்ஜென்ட்டில் போட்டு 30,000 அப்படி சொல்லி வரும். இந்த டிபியில் மட்டும் தான் அந்த சேனலில் வந்திருக்கு. பார்ப்போம் 18% எவ்வளோ சேனல் வந்திருக்கு. சப்போஸ் ஒரு 100% எவ்வளோ சேனல் வரும்னு பார்ப்போம். சரிங்களா? இதில் நிறைய ஹெச்டி சேனல் வந்திருக்கு. சரிங்களா? நியூஸ் சேனல் ஒரு 4 சேனல் 3 சேனல் 4 சேனல் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாமே வெளிநாடு சேனல் தான். இந்தியன் சேனல்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே வெளிநாடு சேனல்ஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரஷ்யன் சேனல்ஸ் தான். மொத்தம் 43 சேனல் வந்திருக்கு. ஒரு 11 டிபி வந்ததுக்கு 11 டிபியும் 52%க்கு வந்து இப்போது 43 சேனல் பிளாக் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் எது பேமெண்ட்டுக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் ஃப்ரீ தான். பார்ப்போம். இன்னொரு ஒரு 48% போகணும். பார்ப்போம். இந்த வட தமிழ்நாடாக இருந்தீங்களா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ண வட தமிழ்நாடாக இருந்துச்சிங்களா குறைஞ்சபட்சம் 4 அடியில் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென்னகமாக இருந்தால் உங்களுக்கு மினிமம் 6 அடி தாங்க. 6 அடி கம்மி இல்லை. வட தமிழ்நாடாக தான் ஒரு 4 அடி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து 80 டிகிரி 4 அடியில் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணால் கிடைக்கலாம். வேறு டிபி மட்டும் பாருங்கள். நான் ஒரு 13 டிபி லோட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா நிறைய டிவி இருக்குது இவங்ககிட்ட இந்த சேட்டலைட்டில். சரி, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, முழு எல்லாமே லோட் ஆன மாதிரி கணக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இதில் பாருங்கள் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 43 சேனல் லாக் ஆகிருக்கு. சரிங்களா? மொத்தம் எல்லா டிபியுமே டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஸ்கேன் பண்ணியிருக்கும்போது நமக்கு ஒரு 43 சேனல் லாக் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ரஷ்யனுடைய சேனல்ஸு, இது ஈரானுடைய சேனல்ஸு. இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு ரெண்டுமே. சரிங்களா? இதில் பாருங்கள் ரீன் இன்டர்நேஷ்னலு, எஸ்டிஎஸ் இன்டர்நேஷ்னலு, பீட்டர்ஸ். இது வந்து 40 கிடையாதுங்க, 42 வர்றதான். இது 40 42 மெர்ஜ் ஆகிட்டு வரும். அது நீங்கள் கரெக்டாக சிக்னல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே லாக் ஆகி வெளியே வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 5 இன்டர்நேஷ்னலு, அதே மாதிரி டிஎன்டி, அதே மாதிரி டிஎன்டி மியூசிக்கு, உம்முகான்னு வரும், அது ஒரு சேனல் வரும். சரிங்களா? இதே மாதிரி இது எல்லாமே ஒரே அழகாக ஸ்கேன் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது, சிக்னல் எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் சிக்னல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 42 40 ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? இது பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணக்கூடாதுங்க, பார்த்துங்க. எடுக்கணும்னு நினச்சிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் இது தான். ஓகேங்களா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு வேளை 2 அடியில் இல்லைன்னா 4 அடியில் எதனா வர மாதிரி இருந்தாலும் போகிறோம். ஏன்னா இது அவுட் ஆஃப் நம்பர். இந்த நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியில் 4 அடியில் கொஞ்சம் கஷ்டமானதான். ஆனால் வட தமிழ்நாட்டில் 4 அடியில் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சிதுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? மற்றொரு புதிய வீடியோவோட புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.